காந்தம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் சுகுணா கிருஷ்ணன். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சியான் விக்ரம் சார் லார்க் கீப்பன் அப்படின்ற ஒரு அரிய வகை குரங்குடன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப சர்ச்சையாச்சு சோசியல் மீடியால. அது என்ன பிரச்சனை சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லார்க் கீப்பன் அது அரிய வகை குரங்கு கிடையாது. முதல்ல அது மனித குரங்கு. அதுக்கு வால் கிடையாது, எதுவும் கிடையாது. அது மனித குரங்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 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 பர்டிகுலர் வெரைட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா மனித குரங்கு நம்ம நாட்டிலே கிடையாது. இந்த 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 வெரைட்டி குரங்கு மலேசியா, அப்புறம் இந்தோனேஷியா, அங்கே இருக்கிற காடுகளில் தான் இது இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது அழியக்கூடிய ஒரு வகை. இது பார்த்திங்கன்னா இதனுடைய இனப்பெருக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இது அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த 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 பர்டிகுலர் குரங்கு, மனித குரங்குடைய எப்படி சொல்கிறது, இனவிருத்தியை அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குரங்கை எப்படி இந்தியா கொண்டு வந்தாங்க. அதாவது மணிப்பூர் வழியாக இந்த இந்த குரங்கை கடத்திட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. 3 குரங்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, ஈரோட்டுக்கு இருக்கு, பெருந்துறைக்கு வந்திருக்கு. அதுல 2 குரங்கு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய தொழிலதிபருக்கு விற்பனை பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இன்னொரு குரங்கு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம விக்ரம் இருக்கார் இல்லையா, விக்ரமோட சம்பந்தி, அவர் சீக்கிய ரங்கநாதன், இந்த கெவின் கேர் நிறுவனத்தினுடைய ஓனர், அது மூக்காமுத்து இருக்கார் இல்லையா, அவருடைய பேரனை தான் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய மகள் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விக்ரம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது, அதாவது சம்பந்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது இந்த குரங்கு அங்கே இருந்திருக்கு, இந்த மனித குரங்கு. இந்த குரங்கு அவர் நாயெல்லாம் வீட்டில் இருந்தால் நம்ம தூக்கி கொஞ்சம் இல்லை, அப்படி இப்படின்னு தடை கொடுத்து கொஞ்சம் இல்லை, அந்த மாதிரி இந்த குரங்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சோன்னே அவர் என்ன நினச்சான்னு தெரில, அதை தூக்கியிருக்காரு, அதை கொஞ்சிருக்காரு, மடியில் உட்கார வச்சு தெல்லமாக தடை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அதை வீடியோ எடுத்துட்டாரு. அதை வீடியோ எடுத்து தப்பு கிடையாது. அது வீடியோ எடுத்ததை இன்ஸ்டாவில் பதிவிட்டுட்டாரு. இன்ஸ்டாவில் பதிவிட்டதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, இந்த குரங்கு சூப்பராக இருக்குது, அப்படி இப்படின்னு ஆரம்பத்தில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த குரங்கு வகையே நம்ம நாட்டில் கிடையாது, இது எப்படி விக்ரம் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா இது வைல்டு அனிமல், இது சட்டப்படி வீட்டில் வளர்க்குற விஷயமே கிடையாது, இது எப்படி வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னு சர்ச்சையாக ஆரம்பிச்சிச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா இன்றைக்கி அவர் பதிவிட்ட அந்த வீடியோ அது நிறைய பேர் காப்பி பண்ணிட்டாங்க. காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இங்கே அங்கேன்னு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது சர்ச்சையாக மாறுது அப்படின்னோடனே விக்ரம் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு அந்த 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 போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டார். இன்ஸ்டா போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டார். இருந்தாலும் இன்ஸ்டா போஸ்ட்டை டெலீட் பண்ணாலும் இந்த மனித குரங்கு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் உள்ள குரங்கே கிடையாது, இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை உருவாயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வனவிலங்கு சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரிகள் விக்ரம் வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா விசாரிக்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைல்டு அனிமல்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்க முடியாது. யானை கூட வைல்டு அனிமல் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கும். கோயில் யானை நம்ம பார்த்துருக்கோம். தேங்காய், பழம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வாங்கிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும், எல்லாம் பண்ணும் நீங்கள் யானை. ஆனால் அது கோயில் யானை, அது எதுவுமே தொந்தரவு பண்ணாது, அது வச்சுருப்பாங்க. அதுக்கு அனுமதி உண்டு. எப்படி சொல்லுது, சில ஷெட்யூல்டு அனிமல்ஸ்க்கு அது வீட்டில் வளர்க்குறதுக்கோ இல்லை சர்க்கஸ்காண்டி வளர்க்குறதுக்கோ, படத்தில் நிறைய காட்டுறாங்கல்ல, சிங்கம், புலி, யானைலாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு சிறு பேர் வச்சுருப்பாங்க, வச்சு வளர்ப்பாங்க, வளர்ச்சி எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. படத்தில் காட்டுறதுக்காண்டி அதை வச்சு அவங்க படத்துக்காண்டி கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு 100 யானை நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒரு 20 யானை ஒரிஜினலாக இருக்கும், பின்னாடி தான் ஏஐ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் விஷயங்களை செய்கிறதுக்கு, வச்சுக்கிறதுக்கு சில மிருக வகைகளுக்கு பார்த்திங்கன்னா அனுமதி இருக்குது, அனுமதி வாங்கி வச்சுக்க முடியும். ஆனால் சில மிருகங்கள் அதெல்லாம் வைல்டு அனிமல்னு சொல்லுவாங்க, அதாவது காட்டு மிருகங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் வச்சுக்க முடியாது. அந்த வகையில் தான் இது வருது. இந்த லார்க் கீப்பன் அப்படிங்கிற அந்த மனித குரங்கு இது பார்த்திங்கன்னா காடுகளில் தான் இது இருக்கணும். இது நீங்கள் நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு நம்ம ஒரு தோட்டமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு பண்ணை வீடாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பரப்பளவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கே வச்சு அதை வளர்க்க முடியாது, அதால் இங்கே வளர முடியாது. அது பார்த்திங்கன்னா அந்த இந்தோனேஷியா, மலேசியாவில் இருக்கிற அடர்ந்த காடுகளில், அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வருஷங்களாக இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய மரங்கள், அந்த மரத்தினுடைய உச்சியில் தான் இது இருக்கும். இதனுடைய உணவு எப்படின்னா, இதனுடைய உணவே பழங்கள். அது அங்கே கிடைக்கிற காடில் கிடைக்கிற பழங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அது சுதந்திரமாக இருக்கும். அதை கொண்டு இங்கே வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது இது ரொம்ப தப்பு. இப்போ ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்பயும் ஒன்று இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன், வச்சுக்கலாம், வேணும்னா பறவைகள் வச்சுக்கலாம், லவ் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுவே இப்போ தப்புங்கிறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு புறாவையோ கிளியோ அதனுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க, அதை ஒரு கூண்டுக்குள்ளே கொண்டு அடைச்சி சித்திரவதை பண்ணாதீங்க. அதை ஆக்சுவலி நீங்கள் ஒரு புறா வெளியில் இருக்குது, ஒரு கிளி வெளியில் இருக்குது, அது எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும்.
அதை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அது தங்க கூண்டா கூட இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை அடைக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பாவம் தானே. ஒரு இத்தினூண்டு இடத்துக்குள்ள அது சோறு என்ன நீங்கள் காஸ்ட்லி ஃபுட்டு கொடுங்களேன், எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு கொடுங்களேன், எல்லாம் கொடுங்களேன், அது வந்து அதோடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் ஃப்ரீடத்தை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் இன்றைக்கி அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வந்து அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சூழ்நிலைகள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விலங்கை வந்து வீட்டில் வச்சு கொஞ்சினது வனத்துறையினர் வந்து விக்ரம் வீட்டுக்கு விசாரணைக்கு போய் விக்ரம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது நான் வச்சு வளர்க்கல, எங்கள் வீட்டில் இது இல்லை, என்னோடய சம்பந்தி வீட்டில் நான் பார்த்தேன், அக்கறையில் இருக்குது, அக்கறை ஈசிஆரில் இருக்குது, அங்கே தான் எங்கள் சம்பந்தி வீட்டு இருக்குது, அங்கே நான் என் மகளை பார்க்க போகும்போது நான் பார்த்தேன், ஒரு வீடியோ எடுத்தேன், அதை போட்டேன், அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் சொல்லி எஸ்கேப் ஆகிட்டார். எஸ்கேப் ஆகலாம், பட் இருந்தாலும் விசாரணைங்கிறது அடுத்தடுத்து போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் சொல்கிற பதிலை வச்சு பார்த்தீங்கன்னா அக்கறைக்கு போயிட்டாங்க. அவங்க அதிகாரிகள் வந்து வனத்துறை அதிகாரி அக்கறைக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அந்த பெரிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பண்ணை வீடு மாதிரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரே ஒரு மேனேஜர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அங்கே வேறு யாருமே இல்லை, வீட்டில் ஆட்களே இல்லை. வெளியே எங்கேயும் போயிருக்காங்களா, ஊருக்கு எங்கே போயிருக்காங்களான்னு தெரில. இல்லை இவங்க வரது தெரியும் எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆகி வேறு எங்கேயும் போய் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரில. அங்கே வேறு சில பேர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அப்புறம் சில பூனை, நாய் இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த மனித குரங்கு அங்கே இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மனித குரங்கு அங்கே இல்லை. அப்போ அந்த மேனேஜர்கிட்ட அவர் தான் அங்கே இருக்காரு, அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க அதிகாரிகள். இது இந்த மாதிரி ஒரு குரங்கோட வீடியோ போட்டிருக்காரு விக்ரம், அவர்கிட்ட கேட்டு சம்மந்தி வீட்டில் இருக்குன்னாரு. இப்போ அந்த குரங்கே இங்கே இல்லையே என்னன்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொல்கிறார், மேனேஜர் ஒரு பதில் சொல்கிறாரு அதிகாரிகளுக்கு. அது எப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த குரங்கை வந்து எனக்கு எங்களுடைய முதலாளிக்கு விற்பனை பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்து காமிச்சாரு. அப்போ காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்லி விக்ரம் சார் வந்து ஒரு வீடியோ எடுத்து விளாண்டாரு. அதை தவிர்த்து நாங்கள் அந்த குரங்கை வாங்கலைங்கிறார். ஆனால் அந்த அதிகாரிகள் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த குரங்கை வந்து வாங்கியிருக்காங்கங்கிறார். ஆக்சுவலி நீங்கள் எப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி விலங்குகளை வைல்டு லைஃப் அனிமல், அதாவது வந்து அரசாங்கத்தால் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க முடியாதுன்னு சொல்லப்படுற விஷயங்களை, மிருகங்களை நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ தப்பு. நீங்கள் இல்லீகலாக இட்ஸ் அ பிஸ்னஸ், ட்ரேடிங்குள்ளே வந்துடும். இப்போ அந்த குரங்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனித குரங்கு கிட்டத்தட்ட 33-35 லட்ச ரூபா இந்திய மதிப்பு விலை உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ அது சந்தைக்கு கொண்டு வந்து இது வியாபாரம் பண்ணுறவனும் தப்பு, வாங்குறவனும் தப்பு, 2 பேருமே தப்பு இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து அதான் சொல்கிறேன்ல, இது வீட்டில் வச்சு வளர்ச்சது தப்பு, வாங்கினது தப்பு, வித்தது தப்பு, ட்ரேடிங் ஆகினது தப்பு, எல்லாமே தப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ போட போய் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குரங்கு வந்து இறந்துடுச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. 3ல் 1 இறந்துட்டு தான் ஒரு தகவல் வந்து இப்போ சமீபத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அது ஏன் இறந்து போச்சு, நான் சொன்ன காரணம், அது அங்கே காடுகளில் இருந்தால் அதோடைய உணவு, அதோடைய சுதந்திரத்தில் அது வாழ்ந்தால் அது இறந்துருக்காது. ஆனால் இங்கே கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வேற ஒரு அட்மாஸ்பியரில் வந்து நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது அதால் வாழ முடியாது. அதுதான் நான் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். எப்படின்னா, அந்தமான் தீவு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஒரு தீவு இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக அந்த தீவோட பேர் மட்டும் தெரியல. அங்கே இருக்கிற மக்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகள்னு சொல்லுவாங்கள்ல, பல 100 ஆண்டுகளாக அங்கே வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க, இலையிலே தைச்சி போட்டுப்பாங்க. அவங்க உணவு வகையிலேருந்து அங்கே இயற்கை கிடைக்கிற மாமிசங்கள், இயற்கை கிடைக்கிற பழம் அதை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு காலகட்டத்தில் இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குரூப்பை கூப்பிட்டு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வாழ வச்சாங்க. நாங்கள் உங்களுக்குலாம் இங்கே இடம் தரோம், நீங்கள் நல்லா இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து வாழ்ந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அவங்களால நம்மளோட உணவு இதெல்லாம் அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 13-14 வயசு வரைக்கும் ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றாங்க, புக்கே கொடுத்துட்றாங்க. இந்த வயசில் இந்த தடுப்பூசி போடணும், இதுக்கு தடுப்பூசி போடணும், அதுக்கு தடுப்பூசி போடணும், கொரோனாக்கு தடுப்பூசி போடணும், எல்லாமே புக்கே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நோய், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நோய்னா இப்போ டைஃபாய்டுன்னு எடுத்துக்கோங்களேன், அது ஒரு கிருமி தானே, தொற்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மலேரியா, அது ஒரு தொற்று. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற நோய் அவங்களுக்கு தொற்றி, அவங்க அதுக்கு அக்காமடேட் ஆகாதவங்க, அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்கள கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவிலே விட்டுட்டாங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும், அவங்கள யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு இந்திய அரசாங்கமே வந்து உத்தரவு போட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரங்கு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை கொண்டு வந்து இங்கே வச்சு நீங்கள் என்ன தான் காஸ்ட்லி கொடுத்தாலும், ஃபுட்டு கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலும், அது இப்போ பாருங்கள் 1 இறந்து போச்சுங்கிறாங்க, இன்னும் 2க்கும் அந்த ஆபத்து இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அழிஞ்சிக்கிட்டு வருது இந்த இனம்.
இந்த அழிஞ்சிக்கிட்டு வர இனத்தை வந்து நீங்கள் கூட்டு வந்து வச்சு அது மேலும் வந்து அழிவுக்கு வந்து நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. நீங்கள் வந்து அந்த காடுகளில் வச்சு அதை பாதுகாத்து அந்த இனப்பெருக்கத்தை ஏதோ உண்டு பண்ணால் இன்னும் ஒரு 60-70 வருஷத்துக்கு இந்த இனத்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க. எப்போவுமே எப்படின்னா ஒரு விலங்கோ மனிதனமோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னா அதை அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னா அதை பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் புலிகளே அழிஞ்சிக்கிட்டு வருது, அதை பாதுகாக்கிறாங்க. நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்தியன் கவர்மெண்ட்லாம் ரொம்ப கேர் எடுத்து பாதுகாக்கிறாங்க. அதிகமாக புலிகளை பாதுகாக்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கிற விஷயங்களை அழிய விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு 70 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குரங்கு வகையே இல்லைங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் தானே. இப்படி ஒன்று இருந்துச்சு, இப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை செய்யாமல் எப்படியாவது அதை வந்து அந்த இனப்பெருக்கத்தை ஜாஸ்தி பண்ணி அதை அந்த குரங்கு வகையை வந்து காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றமாக இன்றைக்கி வந்து பார்க்கப்படுது. அவர் அந்த மேலாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பர்வேஷ்னு ஒரு ஆப் இருக்குது, 2.0 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பதியணும். என்னென்னா சில வெளிநாட்டு பறவைகள், சில வெளிநாட்டு விலங்குகள், பெட் டாக்ஸு, அது மாதிரிலாம் வித்தியாசமாக நம்ம நாட்டில் இல்லாத விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்து வளர்க்கணுன்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். சட்டப்படி பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கினா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் வச்சுருந்தா நீங்கள் வச்சுக்கலாம். சில வகைகள், அதான் சொன்னால ஒரு ஷெடியூல் பறவைகள் மிருகங்களுக்கு அது உண்டு, லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மனித குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெடியூலில் வரல. இதுக்கெல்லாம் லைசன்ஸே கொடுக்க முடியாது, யாருமே இதுக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி லைசன்ஸ் வாங்கியிருக்க முடியும்? பலவிதமான கேள்விகள் வந்திருக்கு. இப்போ அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, இவங்க வாங்கினாங்களா இல்லையா, அப்போ அந்த குரங்கு எங்கே? இப்போ இந்த குரங்கு இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே இருக்குது கேள்வி வருது இல்லை. 3 குரங்கு, 1 இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அப்போ 2 எங்கே இருக்குன்ற கேள்வி வருது இல்லை. ஸோ அதெல்லாம் விசாரணைகள் வந்து துருவி போயிட்டுருப்பாங்கம்மா. இது கொஞ்சம் சிக்கல் தான். விக்ரமுக்கும் சிக்கல், அந்த குடும்பத்தாருக்கும் சிக்கல், எல்லாருக்குமே சிக்கல். ஒரு வீடியோ போட்டு இப்போ எல்லாருக்கும் சிக்கல் பண்ணி விட்டார் விக்ரம். என்ன மாதிரியான நடவடிக்கை அரசாங்கத்தால் எடுக்கப்படும் சார்? இந்த மாதிரி விலங்குகளை வந்து வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. வீட்டில் வச்சு வளர்க்குற விலங்குகள் இது கிடையாது. அப்படி வீட்டில் வச்சு வளர்த்துருக்காங்க அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் அடுத்தடுத்து இந்த விசாரணை வந்து துருவி நடந்துகிட்ருக்கோம். யார் தப்பு செஞ்சுருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கு வந்து அது ஒரு 4-5 வருஷத்துக்கு நடக்கலாம், 7-8 வருஷத்துக்கு நடக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கு முடிந்து அந்த பர்டிகுலர் நபர் தான் வாங்கி வீட்டில் வளர்த்துருந்தாருங்கிறது ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 3-7 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, பிரபலங்கள் இந்த மாதிரி நிறைய சிக்கன பிரபலங்கள்லாம் உண்டு. சல்மான் கான் வந்து ஒரு மான் வேட்டையாடி அவர் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. சல்மான் கானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. பெரிய ஒரு சிக்கலில் வந்து சல்மான் கான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கார். ஒரு மான் வேட்டையாடினதுனால பெரிய பிரச்சனை வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோகன்லால் இருக்கார்ல, மலையாளத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து 2012 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் வந்து ஒரு வருமான வரித்துறை சோதனைக்காண்டி மோகன்லால் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணும்போது அங்கே வந்து யானை தந்தங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யானை தந்தங்கள் வந்து வச்சிருந்துருக்கிறார் அவர் வீட்டில். அது யாரோ வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்ததா அவர் சொல்கிறார். அது கிஃப்ட் கொடுத்ததா இருந்தாலும் அது யானை தந்தங்களை வந்து வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம். யானை தந்தம் அது வந்து யானை வந்து இந்த தந்தம் எப்படி கிடைச்சிச்சு, யார் கொடுத்தா, கேள்வி வரும்ல, யார் கொடுத்தா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள், அடுக்கடுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்கு. மோகன்லால் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா மோகன்லால் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், மலையாளத்தில் ஒரு பெரிய பாப்புலரான ஆள், அரசியல் செல்வாக்கு உள்ளவர், பணபலம் உள்ளவர். இருந்தாலும் குற்றம் தான், தப்பு தான். அதனால் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. மோகன்லால் மேலே அந்த யானை தந்தங்கள் வச்சிருந்த வழக்கு வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. மோகன்லாலுக்கு அது ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வனத்துறையினர் கையில் எடுத்துட்டாங்க. இதில் வந்து யார் தப்பு செஞ்சிருந்தாலும் நடவடிக்கை பாயும். அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னவா அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் தண்டனை வந்து கடுமையான தண்டனைக்குரிய குற்றம். காட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய விலங்குகளை இப்போ வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை ஒரு மாதிரி அதோடைய ஃப்ரீடமை கெடுக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.